இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்பறதுக்காக மக்களை குழப்பறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல. அதனால இது வந்து குழப்பறதுக்காக ஒரு இது மக்களை குழப்பறதுக்காக நாங்க போய் ஒரு இடத்துல வாக்குப்பதிவு பண்றோம், ஒரு ஃபார்ம் வாங்குறோம்னா அதை ஃபார்ம் வாங்குறதுக்கு ஒரு நாள், அதை ஃபில்அப் பண்றதுக்கு ஒரு ஆள், நாங்க போய் நிற்கும் போது தமிழக வெற்றி கழகமா நீங்க வராதிங்க அப்படின்னு எங்களை பழிச்சுனே சொல்லிடுறாங்க. நாங்க முகவர் கூட போறோம், டிஎல்ஓ கூட போறோம், நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாவே அவங்க இதுதான் சொல்றாங்க. எங்க கூட நீங்க வராதிங்க, டிஎம்கே காரங்க வரும்போது பச்சையாவே மிரட்டுறாங்க, நீங்களாம் வராதிங்கன்னா. இல்ல எங்களை பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபார்மே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல டிஎல்ஓ கிட்ட இருந்து டைரக்டா ஃபார்ம் அவங்க கொடுத்துறாங்க. நாங்க ஒரு எதுக்குமே அவங்க வர மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தமிழக அரசை பார்த்து கேட்கறதுனா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? எங்க மேல எந்த இதுமே தப்பு இல்லாதனால எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல, அப்பெல்லாம் ஏன் இல்ல, இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க? ஏன் தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? இதுக்கு முன்னாடி வராதா? நான் ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன் தலைவர் ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களே ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். இங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 சிறைச்சாலை மட்டும் வச்சுக்கலாம். சிறைச்சாலை உள்ளவங்க எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்கு. அவங்க எல்லாம் எங்க போய் ஓட்டு போடுறாங்க? அவங்க ஓட்டுகள்லாம் எங்க போகுது? ஓட்டுகள் எல்லாமே கள்ள ஓட்டா மாறுது. என்ன இப்ப இங்க நடத்துற மாதிரி நீங்க உள்ள போய் எஸ்ஐஆர் போட்டு உள்ள நடத்துவீங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குல்ல, அதை நடத்தணும் தானே. ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? இங்க நடத்துற மாதிரி அங்கேயும் போய் நடத்துங்க. தமிழ்நாட்டை தாண்டி மத்த மாநிலங்களையும் நடக்கதானே செய்யுது. மத்த மாநிலம் நடக்குது சார், ஆனா தமிழ்நாட்டை நடக்கிற மாதிரி நடக்கலையே. தமிழ்நாட்டை நடக்கிற மாதிரி நடக்கல. ஒரு பிஎல்ஓ போறாருன்னா எல்லா கட்சியினரும் சேர்ந்துதான் போகணும். நீங்க டிஎம்கே காரங்க வராங்கன்னா அதுக்கு நாங்க வர பிஎல்ஓ சொல்றாரு இல்ல மேடம், அவங்க வந்தாங்கன்னா எங்களை ஏதாவது சொல்றாங்க, பச்சையாவே சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு பயன்றேன்? தைரியமா இருந்தா களத்துல இறங்கி போராடுங்க. 2026ல எங்க தலைவர் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. என்ன இளைஞர்கள் ஓட்டு, இது நீங்க சொல்ற மாதிரி வயதானவர்கள் ஓட்டு இல்ல.